உறவுகளுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தயிர் சிக்கன்ங்கிற ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சமீபமா நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சது. டேஸ்டாவும் இருந்துச்சு. இது காரமான தக்காளி சாதம், புளிக்குழம்பு இந்த மாதிரி திடீர்னு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். அருமையா இருக்கும். ஆனா கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும். பாலியோ டயட், புரோட்டீன் டயட் இந்த மாதிரி டயட்ல இருக்கிறவங்களுக்கு இது கலோரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். தைரியமா சாப்பிடலாம். தயிர் சிக்கன் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க. கறி ஊறுறதுக்கு 20 நிமிஷம், அப்புறம் தாளிச்சு விடுறதுக்கு 10 நிமிஷம், அவ்வளவுதாங்க ஆகும். இப்போ என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாமா? 1/2 கிலோ சிக்கனுங்க. இது வீட்டில் உர ஊற்றின தயிர், 100 பூண்டு, 50 இஞ்சி, 6லேருந்து 7 பச்சை மிளகா, கொஞ்சமாக மிளகு. இதை அரைச்சிக்க போகிறோம். அப்புறம் கல் உப்பு நம்ம எப்பயும் போல் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க வேணுங்கிற பொருள். முதல்ல மிளகு பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு தயிரில் கறியை சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் போட்டு நல்லா கறியை வேக வச்சு எடுத்துட்டோம்னா இந்த ரெசிபி ரெடி ஆகிடுங்க. இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இது இஞ்சி 50 கிராமுங்க. இதையும் அரைச்சிக்கலாம். 100 பூண்டுங்க. ஏழுலேருந்து 8 பச்சை மிளகாங்க. இதுதான் காரமே. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூடவோ குறைக்க வச்சுக்கலாம். கறியை ஊற வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. முதல்ல கறியை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கறி சிக்கனை கறி மூழ்கிற அளவுக்கு தயிர். வீட்டில் வர ஊற்றின தயிர் தான். புளிக்காத தயிராக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு, அதெல்லாம். இது பச்சை மிளகாய் அரைச்சோம் இல்லைங்களா அது. அப்புறம் மிளகு பொடி, வேணுங்கிற அளவு உப்பு. இது இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஊறட்டுங்க. ஊற வச்சிருவோம். சட்டி நல்லா சூடாச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, இது கடுகு வெடிச்சிச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச கறியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கறி வெந்து வந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் அந்த தயிரோட தண்ணி தான், அது சுண்டி வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட தயாராகிடும். நிறைய பேர் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா ரைஸ் ஃப்ளவர் கரைச்சி ஊற்றுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இதோட தண்ணி வத்துனாலே போதுமானது. நம்ம வெறும் கறியாக மட்டும்தான் சாப்பிட போகிறோம். அதனால எதுவுமே சேர்க்கலை. அது கார்ன்ஃப்ளவர் டேஸ்ட்டையும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இப்படியே தான் சாப்பிடுவேன். கறி வந்துருச்சு. வா, உரப்பும் புளிப்புமா சூப்பரா இருக்கு. நம்மளோட கர்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
கர்டு சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்குது. காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.